Hare Krishna. Srimad Bhagavatam மூணாவது ஸ்கந்தம் நாலாவது அத்தியாயம். மூணாவது ஸ்கந்தத்தில் நாலாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். ஸோ திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தமஸ்லோகே பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்திகி. பக்தி பவதி நைஷ்டிகி. உத்தவ உவாச்ச உத்தம உவாச அததே தத் அனுக்ஞாதா ததேதத் அனுஜ்ஞாதா புக்த்வா பீத்வா ச வாருணிம் புத்வா பீத்வா ச வாருணிம் தயா விப்ரம்சிதா ஞானா தயா விப்ரம்சித ஞானா துருக்தைர்மர்மபஸ்பிருஷுः. ஹிருதயைர்மர்மபஸ்பிருஷு. கூட சொல்லுங்க. உத்தவ உவாச்ச, உத்தவர் கூறினார். அதன் பிறகு தே அவர்கள் யாதவர்கள் தத் பிராமணர்களால் அனுஜ்ஞாத அனுமதிக்கப்பட்டு புக்த்வா பங்கெடுத்து கொண்டபின் பீத்வா அருந்தி ச மேலும் வாருணிம் மது தயா அதனால் விப்ரம்சித ஞான அறிவிழந்ததால் திருப்தை கடும் சொற்களால் மர்ம இதயத்தை பஸ்பிருசுகு பிளந்தனர். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பிறகு பிராமணர்களின் அனுமதி பெற்று போஜனம் செய்தபின் அவர்கள் அனைவரும் விருஷ்ணி போஜ வம்சத்தினர் சாதத்தினால் செய்யப்பட்ட மதுவை அருந்தி அறிவிழந்து இதயத்தை பிளக்கும் வசை மொழிகளை பேச ஆரம்பித்தனர். பொருளுரை. பிராமணர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் அறுசுவை உணவளித்தபின் விருந்தளித்தவர் விருந்தினரிடம் அனுமதி பெற்றபின் விஞ்சிய உணவை உண்பது வழக்கம். எனவே விருஷ்ணி மற்றும் போஜ வம்சத்தினர்கள் பிராமணர்களின் அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டிருந்த உணவு வகைகளை உண்டனர். சத்திரியர்கள் சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் மதுவருந்த அனுமதிக்கப்படுகின்றனர். எனவே அவர்கள் அனைவரும் சாதத்தால் செய்யப்பட்ட ஒரு வகையான மதுவை அருந்தியதால் போதை ஏறியவர்களாய் தங்களது அறிவை இழந்தனர். இதனால் ஒருவரோடு ஒருவர் கொண்டிருந்த தங்களது உறவு முறைகளை மறந்து தங்களுக்கிடையில் இதயத்தை பிளக்கும் வசை மொழிகளை பேசினர். மது அருந்துதல் மிகவும் கெடுதி விளைவிக்க கூடியது என்பதால் மிகவும் பண்பட்ட இத்தகைய ஒரு குடும்பத்தினர்கள் கூட போதையால் மதிமயங்கி தங்களை மறந்துவிட முடிகிறது. விருஷ்ணி மற்றும் போஜ வம்சத்தினர் இவ்வாறு தங்களை மறந்து விடுவார்கள் என எதிர்பார்க்கப்படவில்லை. ஆனால் பகவானின் விருப்பத்தினால் அது நிகழ்ந்ததால் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கடுஞ்சொற்கள் திட்டினர். Okay.
ரெண்டாவது ஸ்லோகம். தேஷாம் மைரேயதோஷேன விஷமீகிருதசேதசாம் நிம்லோச்சதி ரவாவ் வேணுனாமிவ மர்த்தனம். மொழிபெயர்ப்பு. மூங்கில்களின் ஒரு ஆய்வினால் அழிவு ஏற்படுவதைப் போல் சூரிய அஸ்தமனத்தின் போது உண்டான குடிபோதையின் தோஷத்தால் மதிகெட்டு அவர்களுக்கு அழிவு ஏற்பட்டது. பொருளுரை. காட்டில் தீப்பற்றிக் கொள்ளும் அவசியம் ஏற்படும் பொழுது பகவானின் விருப்பப்படி மூங்கில்களின் உராய்வினால் அது நிகழ்கிறது. அதை போலவே பகவானின் விருப்பப்படி சுய அழிவு முறையின் மூலமாக யது வம்சத்தினர் அனைவரும் அழிக்கப்பட்டனர். நடுக்காட்டில் மனித முயற்சியால் தீ உண்டாவதற்கு வாய்ப்பில்லை. அவ்வாறே பகவானால் பாதுகாக்கப்பட்டிருந்த யது வம்சத்தை பிரபஞ்சத்திலுள்ள எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. பகவான் அவர்களது அழிவை விரும்பினார். இவ்வாறாக தத் அனுஜாதா என்ற சொல்லால் சுட்டிக்காட்டப்படுவது போல் அவர்களும் பகவானின் சொற்படி நடந்தனர். ஹரி கிருஷ்ணா. மூணாவது ஸ்லோகம். பகவான் ஸ்வாத்மமாயாயா கதிம் தாம் அவலோக்ய சஹ சரஸ்வதீம் உபஸ்பிருஷ்ய விருக்ஷமூலம் உபாவிஷத். மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக தமது அந்தரங்க சக்தியினால் தமது குடும்பத்தின் முடிவை முன்னறிவித்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சரஸ்வதி நதிக்கரைக்கு சென்று ஆச்சமனம் செய்து ஒரு மரத்தடியில் அமர்ந்தார். பொருளுரை. தமது அவதார நோக்கம் நிறைவேறியதும் யாதவர்களாகவும் போஜர்களாகவும் அவதரித்த தேவர்கள் அவரவர் உலகங்களுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று பகவான் விரும்பியதால் மேற்குறிப்பிட்ட யாதவ மற்றும் போஜர்களின் எல்லா செயல்களும் பகவானின் அந்தரங்க சக்தியான நிறைவேற்றப்பட்டன. தமது புத்திரர்களாகவும் பேரன்களாகவும் இருந்த அவர்கள் அனைவரும் பகவான் தமது தந்தை பாசத்தின் முழு பாதுகாப்பை அளித்து வந்தார். பகவானின் முன்னிலையில் அவர்களால் எப்படி அழிவடைய முடியும் என்பது இப்பதத்தில் தெளிவுபடுத்தப்படுகிறது. அனைத்தும் பகவானாலேயே ஸ்வாத்ம மாயா என்னும் என செய்யப்பட்டன. பகவானின் குடும்ப அங்கத்தினர்கள் அவரது அம்சங்களின் அம்சங்களாகவோ அல்லது சொர்க்கலோகங்களைச் சேர்ந்த தேவர்களாகவோ இருந்தனர். எனவே அவர்களை அவரவர் உலகிற்கு அனுப்பும் முன்பாக பகவான் அவர்களை பிரபாச தீர்த்தத்திற்கு அனுப்பினார். அங்கு அவர்கள் புண்ணியங்களை செய்து பூரண திருப்தி ஏற்படும் வரை உண்டு அருந்தி மகிழ்ந்தனர். பிறகு அவரவர் உலகிற்கு அவர்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. இதனால் சக்தி வாய்ந்த யது வம்சம் உலகிலிருந்து மறைந்துவிட்டது என்பதை மற்றவர்களாலும் அறிந்து கொள்ள முடியும். முந்திய பதத்தில் எல்லா செயல்களும் ஒவ்வொன்றாக பகவானால் ஏற்பாடு செய்யப்பட்டவையே என்ற பொருளை குறிக்கும் அனுஜாத என்னும் சொல் முக்கியமானதாகும். பகவானின் இக்குறிப்பிட்ட லீலைகள் அவரது பௌதீக அல்லது புறச்சக்தியிலிருந்து தோன்றியவை அல்ல, அவரது அந்தரங்க சக்தியிலிருந்து தோன்றியவையாகும். எனவே இத்தகைய ஒரு லீலை நித்தியமானது என்பதால் யாதவர்களும் போஜர்களும் குடிபோதையினால் சாதாரண ஒரு சகோதர யுத்தத்தில் மரணம் அடைந்தனர் என்ற ஒரு முடிவை செய்யக்கூடாது. இவற்றை மந்திர வித்தைகள் என்று சீல ஜீவகோஸ்வாமி கூறுகிறார். அஹம் சோக்தோ பகவதா பிரபன்னார்த்தி ஹரேனஹ பதரிம் த்வம் பிரயாஹீதி ஸ்வக்குலம் சஞ்சிஹீர்ஷுனா. மொழிபெயர்ப்பு. தம்மிடம் சரணடைந்தவர்களின் துன்பங்களை பகவான் அழித்து விடுகிறார். எனவே தம் குடும்பத்தை அழித்துவிட விரும்பிய அவர் பத்ரிகாசிரமத்திற்கு சென்று விடும்படி முன்பே என்னிடம் கூறினார். பொருளுரை. உத்தவர் துவாரகையில் இருந்தபொழுது பகவானின் மறைவையும் யது வம்சத்தின் அழிவையும் தொடர்ந்து வரப்போகும் துன்பங்களிலிருந்து விலகி இருக்கும்படி அவர் எச்சரிக்கப்பட்டார். பத்ரிகாசிரமத்திற்கு செல்லும்படி அவர் அறிவுறுத்தப்பட்டார். ஏனெனில் அங்கு நரநாராயணனின் பக்தர்களுடன் அவரால் சகவாசம் கொள்ள முடியும் என்பதுடன் பக்தி பொங்கும் அந்த சகவாசத்தின் மூலமாக பகவானின் நாமங்களை பாடுவதிலும் கேட்பதிலும் மற்றும் அறிவையும் துறவையும் பெறுவதிலும் உள்ள அவரது ஆவல் அதிகரிக்கக்கூடும். ததாபி தத் அபிப்ரேதம் ஜானன்னஹம் அரிந்தமா பிருஸ்ததோ அன்வகமம் பர்த்துஹு பாத விஸ்லேஷனாக்ஷமஹ. மொழிபெயர்ப்பு. அறிந்தமரே விதுரரே, வம்சத்தை அழைத்துவிடப் போகும் பகவானின் விருப்பத்தை நாம் அறிந்திருந்த போதிலும் அவருடைய தாமரை பாதங்களின் பிரிவை தாங்கிக் கொள்வது எனக்கு சாத்தியமல்ல என்பதால் அவரை பின்தொடர்ந்து சென்றேன். அத்ராக்ஷமேகம் ஆசீனம் விசின்வன் தயிதம் பதிம் ஸ்ரீநிகேதம் சரஸ்வத்யாம்
कृतकेतम् अकेतनम्. மொழிபெயர்ப்பு: இவ்வாறு பின்தொடர்ந்து சென்ற நான், எனது இரட்சகரும் தலைவரும் ஸ்ரீதேவியின் புகலிடமுமான அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சரஸ்வதி நதிக்கரையை புகலிடமாக கொண்டு ஆழ்ந்த சிந்தனையுடன் தனியாக அமர்ந்திருப்பதைக் கண்டேன். பொருளுரை: துறவு வாழ்வை ஏற்றிருப்பவர்கள் மரத்தடியில் புகலிடம் கொள்வது வழக்கம். புகலிடம் இல்லாதவர்கள் புகலிடம் கொள்வதைப் போன்ற நிலையில் பகவான் இருப்பதை உத்தவர் கண்டார். பகவான் அனைத்திற்கும் உரிமையாளர் என்பதால் எல்லா இடங்களும் அவருக்கு புகலிடமாகவும் எல்லா இடங்களுக்கும் அவரே புகலிடமாகவும் விளங்குகிறார். ஜட ஆன்மீக பிரபஞ்சங்கள் அவராலேயே பராமரிக்கப்படுகின்றன என்பதால் அவரே அனைத்திற்கும் புகலிடம் ஆவார். எனவே புகலிடம் இல்லாத துறவிகளைப் போல் அவர் புகலிடம் கொண்டதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. श्यामवदधां विरजं प्रशान्तारुणलोचनं दोर्भिश्चतुर्भिर्विदितं पीतकौशाम्बरेण च. மொழிபெயர்ப்பு: பகவானின் உடல் கருமை நிறம் கொன்றது என்ற போதிலும் அது நித்திய தன்மையும் பூரண ஆனந்தமும் அறிவும் கொண்டு மிகவும் அழகாக விளங்கியது. அவரது சாந்தமான கண்கள் உதயசூரியனைப் போல் சிவந்து காணப்பட்டன. அவரது 4 கரங்களிலும் வெவ்வேறு சின்னங்களை ஏந்தி இருந்ததையும் மஞ்சள் நிற பட்டாடையை அவர் அணிந்திருந்ததையும் கொண்டு அவர்தான் பரமபுருஷர் என்பதை உடனே என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. वामौराभ अधिश्रित्य दक्षिणाङ्ग्रि सरोरुहम् अपाश्रिता बकास्वत्तम् अकृशं त्यक्तपिप्फलम्. மொழிபெயர்ப்பு: பகவான் தமது வலது தாமரை பாதத்தை இடது தொடையின் மீது பொருந்தியவாறு ஓர் இளம் அரச மரத்தின் மீது சாய்ந்தபடி அதற்கடியில் ஓய்வாக அமர்ந்திருந்தார். இந்நிலையில் இருந்த அவர் இல்லற சுகபோகங்களை எல்லாம் துறந்து விட்டவராக இருந்த போதிலும் மிகவும் ஆனந்தமாக காணப்பட்டார். பொருளுரை: ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூராரின் கருத்துப்படி இளம் அரச மரத்தடியில் சாய்ந்தவாறு பகவான் அமர்ந்திருந்த காட்சி அர்த்த புஷ்டியுள்ளதாகும். அரச மரம் அஸ்வத்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அம்மரம் விரைவில் பட்டு போகாமல் பல்லாண்டு காலம் தொடர்ந்து வாழ்கிறது. பௌதீக மூலப்பொருட்களான மண், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய இவ்வைந்தும் பகவானின் பாதங்களும் அவற்றின் சக்திகளும் ஆகும். இக்குறிப்பிட்ட பிரபஞ்சம்தான் மற்ற அனைத்திலும் மிகச்சிறியது என்பதால் அந்த அரசமரம் சிறியது அல்லது ஒரு குழந்தை என்று அழைக்கப்படுகிறது. த்யக்வா பிப்பலம் என்னும் சொல் பகவான் இப்பொழுது இக்குறிப்பிட்ட சிறிய பிரபஞ்சத்தில் அவருடைய லீலைகளை முடித்து கொண்டு விட்டார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் பகவான் நித்திய ஆனந்தமும் பூரணமும் உடையவர் என்பதால் இப்பிரபஞ்சத்திலிருந்து அவர் பிரிந்து செல்வதற்கு வேறொரு பிரபஞ்சத்தை அவர் ஏற்றுக்கொள்வதற்கும் அவரை பொறுத்தவரை எவ்வித வேறுபாடும் இல்லை. சூரியன் ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தில் உதிப்பதையும் வேறொரு இடத்தில் மறைவதையும் போல பகவான் இப்பொழுது இக்குறிப்பிட்ட பிரபஞ்சத்தை விட்டு வெளியேறி வேறொன்றிற்கு செல்ல தயாராக இருந்தார். ओम अज्ञानातिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितां च. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्त तकान्त नमस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे.
ஸோ இந்த அத்தியாயம் தமிழில் பேர் என்ன? ஓகே. ஸோ விதுர மைத்ரேயர் அப்ரோச் பண்ண போகிறார். இன்னைக்கு இந்த முதல் ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யது குலத்தில் இருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய பிராமணாஸோட பர்மிஷன் கேட்டு பல வேலைகள் பண்ணுறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிராமணர் பெர்மிஷன் கேட்டு எல்லாமே பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா சில பிரபுபாத் பாகவத்தில் ஐ திங்க் 7வது ஸ்கந்தம், ஈவன் சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் வரும். சொசைட்டியில் எல்லாருமே பிராமணன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க கேட்கணும். அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. நம்ம இஷ்டத்தை நம்ம செய்யக்கூடாது, என்றைக்குமே செய்யக்கூடாது. ஸோ அங்கே பிராமணாஸ் ஜென்ரலி பிராமணா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராகவும் இருப்பாங்க, குருவாகவும் இருப்பாங்க. எல்லா காரியங்களும் குரு சொன்னதுக்கப்புறம் தான் செய்யணுமா, எல்லாமே அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு ஆக்சுவலி. ஆனால் ஜென்ரலி கலியுகத்தில் அது நடக்காது. அஃப்கோர்ஸ் பண்ணலாம், ஆனால் பல பேர் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி பண்ணாதனால தான் அவங்களுக்கு பிரச்சனையே வரும். அவங்க அப்படி பண்ணுறதில்ல. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுவேன், அப்போ அது பிரச்சனையில் போய் விழுவும். ஸோ யதுக்குலம் ஆர்டினரி பர்சன் கிடையாது. சில பேர் பகவானோட அவதாரம், சில பேர் தேவர்களோட எக்ஸ்பேன்ஷன்ஸ், இல்லை தேவர்களே வந்திருக்காங்க அது யதுக்குலத்தில். அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பிராமணன் என்ன சொல்கிறாரோ அதுக்கப்புறம் தான் எல்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு பிரசாதமெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் சாப்பிடலாமா கேட்குறாங்க, சாப்பிடலாமா, ஓகே பர்மிஷன் கொடுக்குறாங்க, அப்புறம் தான் சாப்பிடணும். பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதுகிறார், சம்டைம்ஸ் குரு பர்மிஷன் கொடுக்கலன்னா சீடர் சாப்பிட மாட்டான், ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்லோகத்திலே வருது, அவங்க வாருணி அப்படின்னு ஒரு பேவரேஜ்னா ஒரு ட்ரிங்க்னா ஏதோ இப்போ நம்ம பார்க்குற அந்த பியர் அந்த மாதிரி கிடையாது, பட் அதோ ட்ரிங்க் வாருணி. ஸோ அந்த வாருணி ட்ரிங்க் அது ஃபார்முலாலாம் இருக்குது. அது ரைஸில் பண்ணுவாங்க, அது ஃபார்முலா சாஸ்திரத்தில் இருக்கான், அது எப்படி பண்ணலான்லாம் இருக்குது. பட் கலியுக மக்களுக்கு செய்ய தெரியாதுங்கிறாங்க. அது ஒரு சீனியர் டிவோட்டி சொல்லி தான் நான் கேட்டேன், அது செய்ய தெரியாதுங்கிறாங்க. ஸோ அந்த பொருளை பார்த்தீங்கன்னா பிரபுபாத் எழுதுகிறார், அந்த வாருணிங்கிற ட்ரிங்க் எடுத்து எல்லோரும் ஒரு மாதிரி இன்டாக்சிகேட்டட் போதையில் இருக்காங்க. ஸோ இந்த போதை அப்படிங்கிறது இங்கே அஃப்கோர்ஸ் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறனால போதை வருதுன்னு எழுதுகிறாங்க. தட் இஸ் ட்ரூ. ஆச்சாரியாஸ் இதுக்கு நிறையா விதமான விளக்கம் கொடுக்குறாங்க. இன்டாக்சிகேஷன் போதைனா வெறும் ட்ரிங்க் எடுத்து வரக்கூடிய போதை ஒரு விதமான போதை. இன்னொரு சில போதைகள் இருக்குது, இதோட சூக்ஷ்மமாக இருக்கும், அது இன்னும் டேஞ்சரஸ், இதை காட்டிலும் டேஞ்சரஸ். லைக் புகழ், அது ஒரு பயங்கரமான போதை. சம்டைம்ஸ் சில பேர் நம்மளை புகழ்வாங்க, அதுக்கு மயங்கினாலும் போச்சு. இல்லை நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கலாம், ஒரு அறிவோ அழகோ இன்ஃப்ளூயன்ஸ், எல்லாமே ஒரு போதை. இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ ஆச்சாரியா சொல்கிறாங்க, பிரபுபாத் அடிக்கடி சொல்லுவேன், 4 விதமான ஃபால்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என்ன ஒழுங்கு 4 விதிகள். அதில் ஒன்று இன்டாக்சிகேஷன் பண்ணக்கூடாது, ட்ரிங்க்ஸ் எடுக்கக்கூடாது, அது எழுதுவாங்க. பட் அது உள்ள டீப்பாக போகும்போது இன்னும் நிறைய இருக்குது, இந்த மாதிரி போதைகள்லாம் இருக்குது. சில பேர் புகழ்வாங்க, இப்போ நீங்கள்லாம் பெரிய ஆள் ஏதோ சொல்லுவாங்க, அதை அப்படியே கேட்டு நம்ம மிதந்துன்னு வைங்க, அது ஒரு மாதிரி இன்டாக்சிகேஷன். அந்த மாதிரி இருக்கும்போது கூட நம்ம மைண்டு வேலை பண்ணாது. நீங்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்க ப்ராப்பர், மைண்டு வேலை பண்ணாது. ஏன்னா வி கெட் கேரிட் அவே. அது அப்படியே நம்ம உண்மையை நினச்சிக்குவோம். நம்மளை புகழும்போது நம்ம உண்மையும் தான் நினைப்போம். ஆனால் நம்ம பகவத்கீதை படிக்கும்பொழுது தான் தெரியும், அது ஆக்சுவலி கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய ஒரு குணம் நமக்கு. சப்தக்கே பௌருஷம் நுருஷு அப்படிங்கிறார் கிருஷ்ணா. எபிலிட்டி இன் மேன், எபிலிட்டினா திறமை. அந்த திறமை கிருஷ்ணர் நான் தான் கொடுக்குறேங்கிறார். ஸோ நம்மளை புகழ்கிறாங்கன்னா அது கிருஷ்ணர் கொடுக்குறார்.
ஸோ அது ஃபைனலாக கிருஷ்ணாவுக்கு தான் சொல்லுவோம், அதெல்லாம் அவருக்கு இது. அவர் அந்த குணம் கொடுக்குறாரு. இன்னும் எத்தனையோ பக்தர்களுக்கு அந்த மாதிரி குணமெல்லாம் இருக்குது. ஸோ கிருஷ்ணா தான் அந்த குணம் கொடுக்குறாரு. ஸோ ஃபைனல் கிரெடிட் கிருஷ்ணாவுக்கு தான் போகும். அது நமக்கு வராது. அந்த கிரெடிட் வந்து கிருஷ்ணாவுக்கு தான் போகும். ஆனால் கிருஷ்ணாவுக்கு கொடுக்கலன்னு நான் மிதந்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்போவோட மைண்டு வந்து ரஜோ குணத்தில் போகும். மைண்டு ஒழுங்காக ஒர்க் ஆகாது. இன்டெலிஜென்ஸும் கரெக்ட் ஆகிடும். புத்தி வந்து வேலை பண்ணாது. ஸோ இங்கே ரொம்ப அழகாக பிரபுபாத் அது எழுதுகிறார். அதில் அவங்க யாருன்னு தன்னைத்தான் மறந்துட்டாங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெஃபினெட்லி இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நமக்கு நடக்காதுன்னு நம்ம நினச்சக்கூடாது. சூக்ஷ்மமாக உள்ள இருக்கும், சூக்ஷ்மமாக இருக்கும் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ சில பிரபுபாத் இந்த நாளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, இந்த உண்மையில் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து ஆக்சுவலி பிரின்சிபிள்னா கொள்கை. நான் ட்ரிங்க்ஸ் எடுக்கலைன்னா நான் பக்தி பண்ணுறேன்னு அர்த்தம் கிடையாது, அப்படின்னு நினச்சக்கூடாது. இதெல்லாம் பேசிக் பிரின்சிபிள்ஸ். பக்திங்கிறது இதுக்கும் மேலே தான். இட்ஸ் நாட் தட் நான் இன்டாக்சிகேஷன், நான் போதைப் பொருள் எடுக்கலைன்னா நான் ஹை கிளாஸ்ன்னு அர்த்தம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அது பிரின்சிபல். ஒரு மனுஷன் அப்படின்னாலும் இது ஃபாலோ பண்ண, அவ்வளோதான். அது ஃபாலோ பண்ணலைன்னா மனுஷன் கூட கிடையாது. அந்த 4 பிரின்சிபல் கடைப்பிடிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நாம சொல்கிறது எல்லாம் பண்ணி அப்புறம்தான் பக்தி. இந்த 4 கடைப்பிடிக்கிறதுனால நான் உயர்ந்தவெல்லாம் கிடையாது. இப்போ எருமையெல்லாம் இருக்குது, கழுதை இருக்குது, அது இந்த 4ம் கடைப்பிடிக்கும். இட்ஸ் நாட் தட் அதனால அது ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, இப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இந்த 4 வந்து ஜஸ்ட் நார்மல் பிரின்சிபல்ஸ். ஸோ இந்த அடுத்த ஸ்லோகத்தோட இந்த வருது, இந்த பேம்புனா மூங்கில். இது பிரபுபாத் அடிக்கடி இந்த உதாரணம் கொடுப்பார். இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், ஸ்பெயின், ஃப்ரான்ஸில் பல ஆயிரம் ஏக்கர் எரிஞ்சிருச்சு. அது யாரும் போய் நெருப்பு வைக்கல. பல ஆயிரம் ஏக்கர், பல லட்சம் பேர் வீட்டு விட்டு போயிட்டாங்க. உண்மையில் எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அது யாரும் போய் வைக்கல. பட் அது நடக்குதுன்னா கிருஷ்ணா தான் பண்ணுறார். அது நோ டவுட் அபவுட் இட். எங்க அது நெருப்பு வச்சது கிருஷ்ணரானா, எஸ், கிருஷ்ணா தான் நெருப்பு வைக்கிறார். ஆனால் அவர் சும்மா பண்ண மாட்டார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாமே ஒரு காரணம் இருக்கும். சர்வ காரணம். பட் சம்டைம்ஸ் நமக்கு அது புரியாது. பட் கிருஷ்ணரோட பெர்மிஷன் இல்லாமல் நடக்காது. ஸோ இங்கே பிரபுபாத் அந்த இடத்துல எழுதுகிறார், ஆச்சாரியா சொன்னபடி வில் ஆஃப் த லார்ட், அந்த பகவான் தான் விரும்புகிறார் எதுக்குள்ளும் இந்த மாதிரி அழியணும். அண்ட் அஃப்கோர்ஸ் போக போக பார்ப்போம், அந்த அழியிறது வந்து சும்மா அழியாது. அது நமக்கு நிறையா லைஃப் லெசன்ஸ் இருக்குது. நம்ம எப்படியெல்லாம் நடந்துக்கக்கூடாது அதெல்லாமே அதில் வரும். சும்மா எதுவும் நடக்கலை. ஐ மீன் சங்கர்ஷன் பிரபு 2 weeks பிஃபோர் ரொம்ப அழகாக அதெல்லாம் சொன்னார். நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்னால் ஓன்லி இந்த பியர், வைன் அது மட்டும் கிடையாது. பிரபுபாத் சில இடத்துல ஈவன் காஃபி டீ கூட ட்ரிங்க்ஸும் கிடையாது. அண்ட் தட் இஸ் ட்ரூ. காஃபி டீயும் போதைப் பொருள் தான். மேபி நிறைய பேர் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அது உண்மை. கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணால் அது போதைப் பொருள்னு புரிஞ்சுக்கலாம். சில பேர் காஃபி டீ எடுக்கலினாலே நேச்சர்ஸ் கால், ஏன்னா 1 2 போக முடியாது, எஸ்பெஷல் 2 போக முடியாது. இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படின்னு அடிக்ட் ஆகிறான்னு அர்த்தம். ஸோ ஆஸ் பர் லாஜிக் அடிக்ட் ஆகிறோம் அப்படின்னாலே அது கெட்ட பழக்கம்னு அர்த்தம். உலகத்தில் யாரும் நல்ல பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டான். நான் சாண்டிங் பண்ணலின்னு ஒரு மாதிரின்னு யாராவது சொல்கிறாங்களா? ஓப்படிட்டான். எனக்கெல்லாம் அப்படி இல்லை. உண்மையை பகவத்கீதை படிக்கலாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு யாராவது சொல்கிறாங்களா? நோபடி டெல்ஸ். அதுக்கு அடிமை ஆக மாட்டோம், பட் அடிமை ஆகணும் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். பட் இந்த உலகத்தில் லாஜிக் எப்படி இருக்குன்னா, கெட்ட பழக்கம் நம்ம அடிமை ஆகும். நான் அடிமை ஆகிறேன்னு அது கெட்ட பழக்கம் தான். தட்ஸ் இட், சிம்பிள் தான் லாஜிக். ஸோ இந்த இன்டாக்சிகேஷன் பிரபுபாத் நிறைய இடத்துல கொடுத்துருக்காரு, மற்ற இடத்துல எழுதுறாரு. காஃபி டீ கூட இன்டாக்சிகேஷன் தான், அது எடுக்கக்கூடாது. அந்த பொருளுரையில் வருது, கிருஷ்ணா அந்த யதுகுலத்தை அழியணும்னு பார்க்குறார். அந்த யதுகுலத்தில் இருக்கிறவங்க அதை ஒத்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாமல் அவங்களும் நடந்துக்கிறாங்க. தட்ஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட்.
பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரிங்க்ஸ் எடுக்கிற மாதிரி வரும். சில பேர் ஒரு குருட்ட போய் படிக்கலைன்னா எதுகுலத்தை திட்டம் செய்யலாம். என்ன இவங்களாம் இப்படி இருக்காங்க, ஏன் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்க? பட் அவங்க கிருஷ்ணரோட ஆர்டர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இது சில பிரபுபாத் ஒரு லெக்சர்லையும் சொல்கிறார். இந்திரா, நீங்கள் இந்திரனோட செயல்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவர் மோசமான செயல்லாம் செய்கிறாரு. நீங்கள் பாகவதம், மகாபாரதா, ராமாயணம்லாம் படித்தோம்னா மோசமான செயல்கள் செய்கிற மாதிரி இந்திரன் வரும். பிரபுபா சொல்கிறார் அவர் டிவோட்டி அப்படின்றார். இதுன்னு சொல்லிட்டு சொல்வார், பட் ஸ்டில் இஸ் அ டிவோட்டி. அவங்க கிருஷ்ணர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது தந்தாப்பில் அவங்க செய்கிறாங்க. அதெல்லாம் நாம் அவங்களை திட்டக்கூடாது. ஜஸ்ட் லைக் இப்போ ஒரு மூவியில் ஒரு நபர் வில்லனாக நடிப்பார், ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு வில்லனாக இருக்க மாட்டார். அந்த ரோல் அது ஜஸ்ட் டேக்கிங் த ரோல். அந்த ரோல் எடுத்து வில்லனாக நடிப்பாங்க. மேபி கம்யூனிட்டிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ சம்டைம்ஸ் தேவர்கள் அந்த மாதிரி ரோல் எடுப்பாங்க. அவங்க கிருஷ்ணர் சொல்கிறார், அவங்க செய்கிறாங்க. ஜஸ்ட் லைக் ஹிரண்யகசிப்பு, ஹிரண்யாட்சா, உண்மையிலே அவங்க மோசமான ஆள் கிடையாது. ஜெயா விஜயா கிருஷ்ணர் சொல்கிறார் பண்ணுறாங்க. அதனால் நம்ம அவங்கள திட்டவும் முடியாது. லைஃப் லெசன் நமக்கு நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த ஹிரண்யகசிப்புன்னு. ஸோ இங்கே பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்கா, பகவானோட விருப்பம் அந்த எதுக்குலத்திற்குன்னு அது மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் நாமளும் பகவான் விருப்பம் பிரகாரம் நம்ம போயாகணும். லைக் அர்ஜுனர் கடைசியில் சொல்கிறார் இல்லையா பகவத்கீதையில், கரிஷே வச்சனம் தவா. இது ரொம்ப பியூட்டிஃபுல் 3 words. அந்த 3 வார்த்தையில் பல விஷயங்கள் இருக்குது. கரிஷே வச்சனம் தவானா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன். அவர் இன் அதர் வேர்ட்ஸ் இப்படியும் புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு எதுக்கு பிடிக்குமோ அதை நான் செய்வேன். முடிஞ்சது. ஆக்சுவலி பியூட்டிஃபுல் ப்ரேயர். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி நான் நடந்துக்கணுங்கிறாரு. அந்த 3 வார்த்தையில் எல்லாமே இருக்குது. கிருஷ்ணருக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி தான் நான் நடந்துக்கணும். ஸோ அர்ஜுனா அதுதான் சரணாகதி. அதுதான் சரணாகதி. இன்ஃபேக்ட் அர்ஜுனா சண்டை போட பிடிக்கல, இருந்தாலும் சண்டை போடுறேன். ஓகே நான் போடுறேன், உங்களுக்கு அது பிடிக்குதா நான் செய்கிறேன். ஸோ த ரியல் சரணாகதி அதுதான். அவருக்கு பிடிச்ச மாதிரி நாம் நடந்துக்கிறது தான் ரியல் சரணாகதி. ஸோ அப்போ அந்த சரணாதி பண்ணும்போது தான் இன்ஃபேக்ட் இது நம்ம சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் இதெல்லாம் நிறைய பிரபுபாத் எழுதுகிறார். அந்த பக்திக்கு உண்டானது எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகும். மேனிஃபெஸ்ட்னா வெளிப்படும், அதெல்லாம் வெளிவரும். அது நிறையா எழுதியிருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவார். ஈவன் நார்மல் டிவோட்டிஸ்க்கு சிலது வரும், எல்லாமே வராது. சைத்தன்ய மகாபிரபு என்னென்ன காட்டினாரோ அது எல்லாருக்கும் வராதான், அது அவருக்கு மட்டும்தான் வருமா, அதுவும் எழுதியிருக்காங்க. ஃபியூ திங்ஸ் நமக்கும் வரும், நமக்கு வர வாய்ப்பு இருக்குது, நம்ம கடைபிடிச்சா தான். ஸோ இங்கே அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் ஸ்லோக்காவில் கிருஷ்ணா அந்த பேனியன் ட்ரீ, அந்த பேனியன் ட்ரீ கீழே உட்காந்துருக்கார், அரச மரம். ஸோ ஸ்ரீ விஸ்வநாத் சக்கரவர்த்தி ரொம்ப அழகா அப்படியா? ஓ ஓகே அப்படியா? ஓகே எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ. ஸோ சம் மரத்து கீழே உட்கார்றார். இங்கே பிரபுபாத் எழுதுகிறார், அது ரொம்ப யங்காக இருக்குது, அந்த ஸ்லோகத்தில் வருது. ஸோ இது உண்மை. பல கோடி யூனிவர்ஸில் இந்த யூனிவர்ஸ் தான் ஸ்மாலஸ்ட். இருக்குல்லே நம்ம இருக்கிற யூனிவர்ஸ் ரொம்ப சின்னது. இது 5th canto படிக்கும்பொழுது நம்ம நல்லா புரியும். ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம்னா, இந்த யூனிவர்ஸ் அவ்வளோ பெருசு அப்படின்னு நம்மனா நினச்சி பார்க்க முடியாது. அதில் இதுதான் ரொம்ப ரொம்ப சின்னதுங்கிறாங்க, இதுதான் ரொம்ப சின்னதுங்கிறாங்க. ஆனால் இது எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியாது. இது நல்லா புரியும் பொழுது நம்மளோட இன்சிக்னிஃபிகன்சினா என்ன? இன்சிக்னிஃபிகண்ட், இன்சிக்னிஃபிகண்ட், ஒன்றுமே இல்லை. மேபி கொலோக்கியலாக சொல்லணுன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது, அது நல்லா புரியும். ஜஸ்ட் நத்திங்னா ஒன் சென்ஸ் நத்திங், ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி. இன்னும் இந்த உலகம் அவ்வளோ பெருசு, அத்தனை கோடி கிரகங்கள், பல மக்கள் இருக்காங்க. நம்மளை காட்டிலும் எல்லா விஷயத்திலும் பெட்டராக பல கோடி பேர் இருக்காங்க. பல கோடி பேர் நம்மளோட பெட்டராலாம் இருக்காங்க. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ஹம்பிள்னஸ்ஸே வரும். அதனால தான் பாகவத்தில் இதெல்லாம் பேசப்படும்.
இந்த ஹம்பிள்னஸ் அப்போ தான் எல்லாம் வராது. ஹம்பிள்னஸ் வரலன்னா சாண்டிங் பண்ண முடியாது. சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், அம்மானினா மானதேனா கீர்த்தனை சதா வராது. ஏன் நம்மளால் 24 hours சாண்ட் பண்ண முடியலன்னா ஹம்பிள்னஸ் இல்லை, அதுதான் சிம்பிள். அதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், திருநாதப்பி சுனிச்சேன்னா தரோ ஒரிவா சஹிஸ்னுனா அந்த டாலரன்ஸ் வேணும். அது இல்லாமல் சாண்டிங் பண்ண முடியாதுங்கிறார், இம்பாசிபிள். ஸோ இங்கே பிரபுபாத் எழுதுகிறார், இந்த யூனிவர்ஸ் ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. ஈவன் பிரம்மாக்கே தெரியாதான். இது பாகவத்தில் வருது. அவருக்கே கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, ஓ நான் தான் ஸ்மாலஸ்ட் பிரம்மாவா அப்படின்னு. இது வருது பாகவத்தில். ஓ நான் தான் இருக்குல்லே சின்ன ஆளா. ஏன்னா அவர் உண்மையிலே பெரிய ஆள் நினச்சார் அவர். அதுக்கப்புறம் புரியுது, ஓ நான் தான் சின்ன ஆளாட்டிருக்கு. ஆனால் பிரம்மா எப்பேற்பட்டவன் நமக்கு தெரியாது. பிரம்மா விடுங்க, ஈவன் தேவர்களே பிரபுபாத் ஒரு லெக்சரில் சொல்கிற, நம்மளை காட்டில பல கோடி மடங்கு பியூட்டிஃபுல் அழகாக இருப்பாங்க, வசதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் நமக்கு கிடையாது. பிரம்மா நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் அவரே நத்திங்கன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ இனி நம்ம என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஆதிசங்கரர் சொல்கிறபடி இந்த கலியுகத்தில் மக்களுக்கு அகங்காரம் தான் ரொம்ப ஜாஸ்திங்கிறார். அந்த பஜகோவிந்தத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடுவார். லைக் வாயில் பல் இருக்காது, மண்டையில் முடி இருக்காது, உடம்புல சக்தி இருக்காது, ஒன்றும் இருக்காது. அகங்காரம் இவ்வளோ இருக்கும். பஜகோவிந்தத்தில் வருது, ரொம்ப பியூட்டிஃபுல். அந்த லைன்ஸ் நல்லாயிருக்கும், சான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் சும்மா சொல்லலை, அவ்வளோ அகங்காரம் இருக்கும். ஸோ அப்போ இது புரிஞ்சுக்கிறதுக்காக சிம்பாலிக்காகவும் பிரபு கிருஷ்ணா அந்த மரத்துக்கு கீழே போய் உக்காரார். ஆச்சாரிய சொல்கிறாங்க ஏன் அந்த மரத்துக்கடியில். தென் கிருஷ்ணர் அந்த பிரபுபாத் இன்னொன்று எழுதுகிறார், அவரோட எக்ஸ்டர்னல் பொட்டன்சி அப்படின்னா அது என்ன? எக்ஸ்டர்னல் பொட்டன்சின்னா புறசக்தி. அங்கே ஆச்சாரியஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, பகவான் வந்து அவரோட புறசக்தி கீழே வரவே மாட்டார். அந்த புறசக்திங்கிறது அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குமோ தவிர பகவான் அதோட கண்ட்ரோலில் போக மாட்டார். இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரீசெண்டாக ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், அது பேர் நான் சொல்லலை. பார்த்திங்கன்னா அவர் நல்ல நாமெல்லாம் போட்டிருக்கார். அவர் பேச ஆரம்பித்தோன்னே சொல்கிறார், ராமருக்கு கர்மா இருக்குது, கிருஷ்ணருக்கு கர்மா இருக்குன்னு பேசுகிறார். சொல்கிற சர்ப்ரைஸ். ஏன் பிரபுபாத் இது ரொம்ப பேசுகிறேன் அப்போ தான் மறுபடியும் புரிஞ்சுது. ஜஸ்ட் ஒரு 10 days முன்னாடி போயிருந்தேன். இது சும்மா கிடையாது. பார்த்தா அவங்கெல்லாம் சங்கு சக்கரெல்லாம் எழுதிட்டு கிருஷ்ணருக்கு கர்மா இருக்குன்னு பேசுகிறாரு. ஏதோ நான் பிரபுபாத் கருணை இதை படிச்சுங்காட்டி அவர் சொல்கிற தப்புன்னு புரிஞ்சுது. படிக்காதவங்க ஏமாந்துருப்பாங்க, கண்டிப்பாக அப்படியே பேசுகிறாரு. ராமர் கர்மா இருக்குது, அதனால் அவர் கஷ்டப்பட்டார், இந்த மாதிரிலாம் பேசுகிறான். அதெல்லாம் தப்புது. ராமரில் ஒன்றும் கஷ்டப்படல, கிருஷ்ணரில் ஒன்றும் கஷ்டப்படல. இன்ஃபேக்ட் ராமர் வந்து மாதுரிய பாவத்தில் இருந்தார், சீதாதேவி ராமரில் மாதுரிய பாவத்தில் இருந்தாங்க. இது ஆச்சாரியஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி பேசுகிறாங்க. பார்த்தீங்க ரொம்ப வயசாச்சு, அப்படியே மந்திரமெல்லாம் சொல்கிறாங்க, இப்படியும் பேசுகிறாங்க. இப்போ மக்கள் வந்து தே கெட் டைவர்டட். அதாவது திசை மாதிரி போயிடுவாங்க. அது தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. ஸோ பிரபுபாத் சொல்லியிருக்காரு, இந்தியாவில் இந்த பிரச்சனை ஜாஸ்தி. டேஞ்சரஸ் ஃபெலோஸ், அவங்கெல்லாம் டேஞ்சரஸ் ஃபெலோஸ் தான், நோ டவுட். மேபி இந்த சிம்பிள்லாம் இருக்கலாம், திலக்கெல்லாம் இருக்கலாம், பட் பேசுறதுல தப்பு இருக்குது. இவன் ரொம்ப ஒரு சீனியர் டிவோட்டி, பேர் நான் சொல்லலை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னார். இந்தியாவில் இந்த கோவில் இருக்கிறவங்க தான் எல்லாமே கெடுத்துட்டாங்க அப்படின்னாரு. அப்படியே சொன்னார். அண்ட் தட் இஸ் ட்ரூ. நம்ம பிரபுபாத் புக் படிக்கலைன்னா நம்ம எல்லாரும் டைவர்ட் ஆகிடும். இன்னைக்கு கோவில்லையும் நிறைய தப்பாக பேசுகிறாங்க, இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது, பொய் கிடையாது. பகவான் கர்மா இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார், நமாம் கர்மானி லிம்பந்தி நமே கர்ம ஃபலஸ்பிருஹா. கிருஷ்ணர் சொல்ல எனக்கு கர்மாவே கிடையாதுங்கிறார், எனக்கு கர்மா கிடையாதுங்கிறார். ராமர் கர்மா இருக்குங்கிறாங்க. அவர் கர்மா எப்படி வரும்? அவர் பிறப்பே இல்லை, அப்புறம் எப்படி கர்மா வரும்? அஜோ அப்பி அசன் அப்படிங்கிற, அஜோனா பிறப்பு இல்லைன்னு அர்த்தம். கிருஷ்ணர் சொல்கிறார் எனக்கு பிறப்பு இல்லை. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த 4th and 5th ஸ்லோகாவில் உத்தவர்
உத்தவருக்கு கிருஷ்ணர் சொல்கிறார் பத்ரிகாசிரமம் போக சொல்கிறார். ஸோ மேபி பல பேர் பத்ரிநாத் கூட போயிருப்பீங்க. இது உண்மை. உத்தவ தான் பத்ரிகாசிரமம் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கு ப்ரீச்சிங் பண்ணது உத்தவர் தான். ஏன்னா கிருஷ்ணர் வந்து மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் டாபிக்ஸ் உத்தவர்கிட்ட மட்டும்தான் பேசினார். இவன் அர்ஜுனா கூட கிடையாது. அர்ஜுனா காட்டிலும் அர்ஜுன்கிட்ட பேசுனது பகவத்கீதா, உத்தவர்கிட்ட பேசுனது உத்தவ் கீதா. உத்தவ் கீதா வந்து பகவத்கீதா காட்டில் ஒரு படி மேலும் தான். இது பிரபுபாத் கூட சொல்கிறார். இன்ஃபேக்ட் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் பகவத்கீதையில் பார்க்க முடியாது. ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் விஷயங்கள் பேசியிருக்கார். அதுக்கப்புறம் உத்தவர் தான் பத்ரிகாசிரமம் போய் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ப்ரீச் பண்ணியிருக்கார். பட் அதே உத்தவர் சொல்கிறார், என்னால் பிரிய முடியல அவரை, என்னால் கிருஷ்ணரை பிரிய முடியல. இன்ஃபேக்ட் கிருஷ்ணருக்கு உத்தவனை ரொம்ப பிடிக்குமா. எவ்வளோ பிடிக்குன்னா நம்ம சொல்லக்கூட முடியாத ஒரு ஸ்லோகா இருக்குது. உத்தவர் பார்த்து சொல்கிறார், ஈவன் லார்ட் சிவா, பிரம்மா, லக்ஷ்மி தேவி காட்டில் உண்மையில தான் பெரிய ஜாஸ்திம்பார். உத்தவர்கிட்ட சொல்வார், எனக்கு உண்மையில அவ்வளோ பெரிய இருக்குது, லக்ஷ்மி தேவி காட்டில் உண்மையில தான் எனக்கு பெரிய ஜாஸ்தி உத்தவர்கிட்ட சொல்கிறார். ஏன்னா உத்தவர் அது மாதிரி. இன்ஃபேக்ட் உத்தவா எப்படி எந்த அளவுக்கு கிருஷ்ணா கான்ஷியஸில் இருப்பார்னா, உத்தவரே பார்க்குறக்கே கிருஷ்ணா மாதிரி தான் இருப்பார். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஈவன் கோபியல் கூட உத்தவரை பார்த்தோன்னே கிருஷ்ணா தான் வந்துட்டாங்க நினைப்பாங்க. ஈவன் ராமாயணத்தில் கூட அது வரும். சீதாதேவி காட்டுக்கு அந்த லாஸ்ட் இயர் ராவணா இந்த லங்கையில் இருப்பாங்க ஒரு வருஷம். சீதாதேவி எந்த அளவுக்கு ராமர் நினச்சாங்கன்னா சீதாதேவி முகமே ராமர் முகமாக இருக்குமா. ஆக்சுவலி ஹனுமான் பார்த்து ராமர் மாதிரியே இருக்காங்க. அந்த கான்ஷியஸ்னஸ் மாறும் பொழுது அப்படியே அந்த ஃபீச்சர்ஸ் வரும். இது உண்மை. நாமளும் கிருஷ்ணர் நினைக்க அந்த பெஸ்ட் குவாலிட்டிஸ் நம்மளேருந்து வெளியே வரும். இது உண்மை. ஆக்சுவலி பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதியிருக்கார். அந்த பெஸ்ட்டு குணங்கள், பகவானுக்கு இருக்கிற குணங்கள் நமக்கு இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. மேபி கம்மியாக இருக்கும், பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும், பட் இருக்குது. அந்த பகவான் நினைக்கும் பொழுது அந்த குணமெல்லாம் வெளியே வருமாமா. ஸோ சீதாதேவி வந்து ராமர் மாதிரி இருந்தாங்க. ஸோ உத்தவர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கிருஷ்ணர் நினைக்கிறார். அவர் பார்க்குற கிருஷ்ணா மாதிரியே இருப்பார். ஈவன் கோபேரில் அவருக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்து கிருஷ்ணா தான் வந்துட்டார். அப்புறம் தான் தெரியல இவர் கிருஷ்ணா இல்லை. ஸோ அப்போ அந்த கான்ஷியஸ்னஸ்ங்கிறது ஒரு ஆர்டினரி விஷயம் கிடையாது. ஸ்ரீ ராதா ஷியாம் சுந்தர் பகவான் கி ஸ்ரீ கௌர் நிதாய் கி ஷில பிரபுபாத் கி. அந்த ஷில பிரபுபாத் அந்த உணர்வுன்னு நிறைய பேசிகிட்டே இருப்பார். கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். அப்போ அந்த கிருஷ்ணர் நினைக்கும் பொழுது நம்மகிட்ட அந்த பெஸ்ட் குவாலிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம வெறும் நல்ல பையனாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும் நினைக்கிறதுனால நல்ல பையனும் நல்ல பொண்ணும் ஆக முடியாது. பகவான் சொன்னபடி கேட்கும் பொழுது தான் நம்ம நல்ல மனிதனாக மாறுவோம். சும்மா நினைக்கிறதுனால ஆக முடியாது. நான் பெஸ்ட் பர்சனாக இருக்கிறதுனால அப்படி ஆயிட முடியாது. இது பாகவத்தில் ஸ்லோகா. பிரபுபாத் அடிக்கடி இந்த ஸ்லோகா சொல்வார். எஸ் ஆஸ்தி பக்தி பகவதி அகிம்சனா. இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், யார் ஒருத்தர் கிருஷ்ணாட்ட பக்தி பண்ணுறாங்களோ அந்த ஆட்டோமேட்டிக்காக தேவர்களுக்கு இருக்க குணங்கள், த பெஸ்ட் குணாஸ் மேனிஃபெஸ்ட் ஆகும். சர்வை சர்வத்திர அல்ல சமாசத்தை சுராஹா. சுரானா தேவர்கள். அந்த எல்லா குணங்களும் மேனிஃபெஸ்ட் ஆகிடும். அப்போ ஒருத்தர் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸில் இருக்கும் பொழுது த பெஸ்ட் குவாலிட்டிஸ் எல்லாம் வரும் அவங்களுக்கு. அந்த குவாலிட்டிஸ் எப்படியெல்லாம் அவங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறது பகவத்கீதையிலையும் பார்க்கலாம், பாகவத்திலையும் பார்க்கலாம். ஈவன் 12th சாப்டரில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அவங்க தே நெவர் கெட் டிஸ்டர்ப்ட். அப்படின்னா யாராலையும் அவங்க தொந்தரவே பண்ண முடியாது. அந்த டிவோட்டின்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே வராது. அவங்களும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் வராது. இது ட்ரூ. எப்படி கிருஷ்ணா அன்டிஸ்டர்ப்டாக இருக்கார். இந்த ஸ்லோகமெல்லாம் படிக்கும் பொழுது அவர் மரத்துக்கடியில் போய் உட்கார்றார், ஜஸ்ட் அன்டிஸ்டர்ப்டாக இருக்காரோ, டிவோட்டியும் அன்டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. ஆக்சுவலி டிவோட்டி இஸ் அன்டிஸ்டர்ப்டு. அவங்க ரொம்ப ரொம்ப உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருப்பாங்க. மேபி வெளியில் சம்டைம்ஸ் அவங்க வந்து சத்தம் போடுற மாதிரி இருந்தாலும் பட் உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இது நம்ம பாகவதம் படிக்கும்போது பல டிவோட்டிஸ் அந்த குணங்கள்
வெளிப்படுத்தியிருக்கான். பல பேர் இருக்காங்க அதில், நீங்கள் பாகவதம் படித்தா வரும். தென் வெரி இம்பார்ட்டண்ட், இந்த 7th ஸ்லோகாவில் கிருஷ்ணரோட கலர், அவர் எப்படி இருப்பார், இதெல்லாம் வருது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒன்றே போதும், பகவான் வந்து பர்சன், ஒரு நபர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈவன் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். லைக் அந்த வீடியோவில் வந்து நல்ல ஒரு பிராமணா நல்ல வேதம் எல்லாம் படிச்சிருக்கார். ஏன்னா அவர் சொல்லும்போதே புரியுது, நல்லா படிச்சிருக்கார். ஆனால் கடைசியில் பகவான் இம்பர்சனலுங்கிறார் அப்படின்னு ரூபம் இல்லைன்னு பேசுகிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதியிருக்கார். ஈவன் கிருஷ்ணரும் சொல்லியிருக்கார், மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நல்ல மனப்பாடம் பண்ணியிருக்கலாம், அர்த்தமெல்லாம் ஒன்று தெரியலாம், அதனால் அவங்க பக்தி பண்ணுவான்னு அவசியம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. பக்திங்கிறது அதுக்கும் மேலே. ஈவன் வேதத்தில் இருக்க அத்தனை ஸ்லோகம் தெரிஞ்சாலும் அவங்க பக்தி பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் கிடையாது. இது கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்லியிருக்கார், நாகம் வேதே நத்தானேனா ந தபசா ந சைஜ்யா, ரொம்ப கிளியராக சொல்கிறார். ஈவன் பாகவத்தில் இது, ஈவன் சுக்கராச்சாரியர், யம தர்மராஜ், இங்கே எல்லாரும் பேசுகிறாங்க. பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதுகிறார். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, சில பேர் நல்ல ஸ்லோகமெல்லாம் சொல்கிறாங்க, மந்திரங்கள் சொல்கிறாங்கன்னா இங்கே எல்லாம் தெரியும் நினைக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், இருக்கக்கூடாது நான் சொல்ல வரல. பட் பக்திங்கிறது அதுக்கும் மேலே, இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது ஆனால் பக்திங்கிறது ஃபீலிங்ஸ். அண்ட் கிருஷ்ணா அந்த ஃபீலிங் மட்டும்தான் எதிர்பார்க்குறான். இட்ஸ் நாட் நிறையா ஸ்லோகம் தெரியும்னு அவர் அப்படியே கிருஷ்ணர் கரைஞ்சு போயிடுவார், அப்படியெல்லாம் கிடையாது. ஈவன் பாகவத்துலேயும் வருது, பிரம்மா பாடக்கூடிய புருஷ சூக்தம் காட்டிலும் கோபிகள் திட்டுறது தான் பிடிச்சிருக்குங்கிறாரு. பிரம்மா புருஷ சூக்தம் பாடுவார். புருஷ சூக்தம் வெரி இம்பார்ட்டன்ட். பிரபுபாதே சைத்தன்ய சரிதாமிருதத்தை சொல்கிறார், புருஷ சூக்தம் பாடணும்னு அவரே சொல்லியிருக்கார். புருஷ சூக்தம் ஆர்டினரி கிடையாது. பிரம்மா எப்போ ப்ரே பண்ணாலும் புருஷ சூக்தம் தான் பாடுவார். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், இது ஒன்றும், இதை காட்டி இது ஒன்றும் நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் நாம் கோபிகள் மாதிரி இமிட்டேட் பண்ணக்கூடாது. பட் என்னென்னா கிருஷ்ணா அந்த ஃபீலிங்ஸ் தான் எதிர்பார்க்குறாரு. அதுதான் அவருக்கு வேணும். நம்ம ஸ்லோகம் தெரியும், மந்திரங்கள் தெரியும், அதனால் வச்சு கிருஷ்ணர் ஒன்றும் பண்ண முடியும். தட்ஸ் இம்பாசிபிள். அது இம்பாசிபிள். ஸோ இது நான் ரீசெண்டாக பார்க்கும்பொழுது நிறைய பேசுகிறாங்க, வெரி பியூட்டிஃபுல்லாக பேசுகிறாங்க எல்லாமே. ஆனால் கடைசியில் கிருஷ்ணா இம்பர்சனாக. ஏன் கிருஷ்ணா பர்சன் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இது வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா பிரபுபாத் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார், கிருஷ்ணா என்னைக்குமே நம்மளை விடமாட்டார். நம்மளை நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் அவர் மட்டும்தான். வேறு யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஈவன் நாம் கூட நம்மளை கல்யாணம் பண்ணவங்க நாமளும் புரிஞ்சிக்க முடியாது, அவங்களும் நம்மளை புரிஞ்சிக்க முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். நம்ம குழந்தையெல்லாம் நம்ம ஒன்றும் பர்ஃபெக்டாலாம் புரிஞ்சிக்க முடியாது, டிஃபிகல்ட். நம்ம நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரே நபர் கிருஷ்ணா. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நம்ம யார்கிட்டையும் போய் நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஐ ஆம் த பெஸ்ட், நான் அப்படி இப்படின்னா வி டோன்ட் ஹேவ் டு. நான் என்ன செய்கிறேன் அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ நீங்களே வீட்டில் நைவேத்தியம் பண்ணுறீங்க, மேபி நீங்கள் வீட்டில் தனியாக பண்ணுவீங்க, வெளியில் யாரும் தெரியாமல் இருக்கலாம். டசன்ட் கிருஷ்ணா நோஸ். கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரியும். நான் யார்கிட்ட போய் ப்ரூவ் பண்ண தேவையில்லை, நான் பக்தி பண்ணுறேன், நான் அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன். ஐ டோன்ட் ஹேவ் டு. ஸோ கிருஷ்ணா வந்து ஒரு நபர், அவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ஸோ இது நல்லா புரியும் பொழுது நாம் உட்காந்து கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ந சோச்சதி ந காங்ஷதிம்பார் கிருஷ்ணா. லெமெண்டேஷன், புலம்புறது. நம்ம புலம்புறோம் அப்படின்னாலே நான் கிருஷ்ணா வந்து பர்சன் ஒன்றும் புரிஞ்சுக்கல, ஒன்றும் புரிஞ்சுக்கல. ஆக்சுவலி தட் மீன்ஸ் நமக்குள்ளே இந்த மாயாவாதம் இருக்குது. ஒருத்தர் புலம்புறாங்கனால பகவான் வந்து ஒரு நபர்னு புரிஞ்சுக்கல. அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். நான் ஏன் புலம்பிக்கிட்டு, ஏன் அது அப்படி ஆச்சு, இது இப்படி ஆச்சு, டோன்ட் ஹேவ் டு. ஸோ ஏன் வியாசர் சும்மா கிருஷ்ணரோட கருப்பாக இருப்பார், இப்போ கண் இப்படி இருக்கும், நான் உட்காந்து புலம்புறேன்னு ஐ ஹேவன்ட் அண்டர்ஸ்டுட், எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும், அவர் தெரிஞ்சது எல்லாமே நடக்குது. என் லைஃப்பில் எப்படி இருந்தால், என் உலகத்தில் அப்படி தான்.
உட்காந்து புலம்பணும்னு அவசியம் இல்லை. கிருஷ்ணாவுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஆச்சாரிய சொல்கிறீங்க, சிம்பிளி சாண்ட் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே. ஸோ பட் அந்த கிருஷ்ணா அவருக்கு எல்லாமே தெரியும். இது பாகவத்தில் இருக்குது, ஈவன் சைத்தன்ய சரிதாமிரதத்தில் இருக்குது. அவர் டெஸ்ட் பண்ணுவார். ஈவன் சைத்தன்ய சரிதாமிரதத்தில் பிரபுபாத் ஸ்லோகத்திலே வரும். ஸ்லோகா சொல்ல முடியாது, பெங்காலியில் தான் இருக்கும், அது ஸ்லோகா இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கோஸ்வாமி மகாராஜ் எழுதுகிறார், கிருஷ்ணா மாதவேந்தர் பூரியை டெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் மாதவேந்தர் பூரி ஆர்டினரி பர்சன் கிடையாது. இன்றைக்கி நம்ம ராதா கிருஷ்ணா கும்புறோம்னாலே அதுக்கு காரணம் மாதவேந்தர் பூரி. அவரை கிருஷ்ணா டெஸ்ட் பண்ணுறாராம். இது வருது, அதில் எழுதுகிறான். இவன் பிரபுபாத் பாகவத்தில் எழுதுகிறார். ஸோ கிருஷ்ணா டெஸ்ட்டும் பண்ணுவார். இவர் எப்படி எல்லாம் பார்ப்பார். ஸோ அந்த டெஸ்டிங் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அவர் ஒரு பர்சன், அவர் ஒரு நபர். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் ஈவன் ராதாகிருஷ்ணா பிக்சர் மட்டும் இருந்தாலும் பர்சன் தான். அவங்க நபர், ஏதோ வெறும் பிக்சர் நினச்சிக்கலாம். அவங்க நபர், வீட்டில் இருக்காங்க. அவங்க பேசுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ரெஸ்பாண்ட்னா என்ன பதிலாக அதெல்லாம் பேசுவாங்க. பேச மாட்டாங்கன்னு கிடையாது, பேசுவாங்க. பிக்சர் தானே எப்படி பேசுவோம், அவங்க பேசுவாங்க. அதுதான் நம்ம காலையில் ஸ்க்ரீன் திறந்துன்னு நம்ம போடுறோம் இல்லையா, அங்கானியஷ சகலேந்திர விருத்திமந்தி பாடுறோம். நம்ம ஒரு அங்கம் இன்னொரு அங்கம் வேலை பண்ணோம். பிக்சர் மாதிரி இருக்கும், ஆனால் பேசுவாங்க. பேசுவாங்க, எஸ், அவங்களால முடியும். பிரபுபாத் அடிக்கடி சொல்லுவார் ஸ்லோகா, அங்கானியஸ், அவர் எல்லாமே பண்ணுவார். ஸோ அந்த கிருஷ்ணா ஒரு நபர்னு புரிஞ்சுக்கோன்னு பிரபுபாத் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு நபர் புரிஞ்சுக்கோம்பார். புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம ஏதோ பேசுகிறேன், எனக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்க வேணாம். பட் கிருஷ்ணா சேஸ், பிரபுபாத் சொல்கிறார் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அண்ட் இங்கே பிரபுபாத் அந்த 8வது ஸ்லோகத்தில் அந்த பிரபுபாத் எழுதுகிறார், கிருஷ்ணா இங்கே பூமிக்கு இங்கே அவரோட லீலைகள் முடிச்சுட்டு நீ அடுத்த இடத்துக்கு போகிறாரு. ஸோ பிரபுபாத் சில இடத்துல எழுதியிருக்கார், இன்றைக்கும் கிருஷ்ணர் மட்டும் இல்லை, கிருஷ்ணா, ராமா, நரசிம்ஹா, பரசுராமா, மற்ற பல அவதாரங்கள் இப்போது ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டே தான் இருக்கும். அது போயிட்டே தான் இருக்குமாமா. அதனால தான் அனந்த தேவாவுக்கு எத்தனை வாய் இருக்குன்னு தெரியாது, நம்மளால் சொல்ல முடியாது. ஒன்று அவரால் முடிக்க முடியலையா, ஏன்னா பாஸ்ட் டைம்ஸ் போயிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல இப்பவும் கிருஷ்ணர் போயிட்டுருக்கோம், நரசிம்மர், ராமர் போயிட்டே இருக்கும். அண்ட் பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதுகிறார், இப்போ நாமளும் இப்போ இந்த ஜென்மத்தில் பர்ஃபெக்ட் ஆகிட்டோம்னு வைங்க, முதல்ல அந்த பாஸ்ட் டைமில் தான் கலந்துக்குவோம். நேராக கிருஷ்ணாட்டெல்லாம் போக முடியாது, வைகுண்டம் யாரும் நேராக போக முடியாது. ஃபஸ்ட்டு அந்த பாஸ்ட் டைமுக்குள்ளே போய் அதுக்குள்ளே கலந்துட்டு அப்புறம் தான் போவாங்க. அப்படி தான் போவாங்க. பிரபுபாத் எழுதியிருக்கார். ஸோ அந்த பாஸ்ட் டைம்ஸ் போயிட்டே தான் இருக்கும், இப்போ நித்தியமாக போயிட்டுருக்கும். அதெல்லாம் நித்திய லீலா. இட்ஸ் நாட் தட் ஒரு இடத்துல முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், அப்படி கிடையாது. ஓகே, ஏதாவது யூனிவர்ஸில் போயிட்டு இருக்கும். ஸோ அது பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார், சூரியனை வச்சு அந்த எக்ஸாம்பிள். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். கொஷின்ஸ் இந்த ஹரே கிருஷ்ணா ஆன் தாட் சார். ஹரே inspiration, confidence to us. Okay, whatever we do, so we come to the questions. There are few questions in this. Very first thing is fiction of value. First one is fiction. Kajati is. இதில் பிரபுபாத் எழுதுறது அவரோட இன்டர்னல் பொட்டன்ஷியல் நடக்குது, பகவானோட இன்டர்னல் பொட்டன்ஷியல் நடக்குது. இல்லைன்னா யாரும் இது நடக்க வாய்ப்பு இல்லை. ப்ராக்டிஸிங் டிவோட்டீஸ் கூட ஓரளவுக்கு அவங்களுக்கும் பகவான் அவங்க யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ளேயும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பகவான் நினைச்சா மேபி அது டிவோட்டி பொறுத்து தான்.
மேபி டிவோட்டி பொறுத்து தான் பண்ணுவார். மேபி இது கிருஷ்ணாவுக்கு தெரியும் எந்த டிவோட்டி எவ்வளோ தாங்குவாங்க. அக்கார்டிங்லி கிருஷ்ணா கிவ்ஸ். கிருஷ்ணா பண்ணுவார், ஆனால் அது டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அவர் எப்படி டிவோட்டிஸ் யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிற சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் அது எழுதப்பட்டிருக்கு இருக்குது. எக்ஸாம்பிள் அர்ஜுனா, பாண்டவாஸ், இப்போ இவர் லக்னூஸ் எல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஈவன் ராவணா எல்லாருமே வந்து ஈவன் themselves to கிருஷ்ணா டு பி யூஸ்ட். ஆமாம். அப்போ நாமளும் அப்படி ஆகினாதான் அங்கே போக முடியும்னு சொல்லிட்டு நம்மளும் Yeah. when we surrender to that level கிருஷ்ணா Yes. அப்போ நம்ம ஹீரோவாகவும் அவர் வைக்கலாம், வில்லனாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் டு சம். ஏன்னா சில இடங்களில் இப்போ ராவணாவை வில்லனாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ அந்த பாலிசி போனால நமக்கு எதுவுமே நெகட்டிவ் வரக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்கிறது. நம்ம அதையும் தாண்டி வரணும். allowing us to be used by Krishna. அதுன்னா முக்குணா தாண்டாமல் கிருஷ்ணா நம்மளை யூஸ் பண்ண மாட்டார். ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ அந்த நிஜமாக அந்த நேம் ஃபேம் அந்த இதில் எங்கேயோ ஒரு டீஃபேம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்குது. நமக்கு அந்த பயம் வருதுன்னா அந்த டியூவாலிட்டி, கிருஷ்ணா சொல்கிற அந்த டியூவாலிட்டியில் வெளியே வரணுங்கிறார். முக்குணம் தாண்டாமல் வெளியே வர முடியாது. அன்லெஸ் நம்ம பர்ஃபெக்டாக இல்லைன்னா கிருஷ்ணா நம்மளை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டார். நீங்கள் பார்க்கலாம், அவங்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்களாம் ஹை கிளாஸ் பீப்புள். பாண்டவாசில் நித்திய சித்தான்னு பிரபுபாத் எழுதியிருக்காரு. அவங்கள தான் கிருஷ்ணா யூஸ் பண்ணுறாரு, எல்லாத்தையும் அவர் யூஸ் பண்ண மாட்டார். எஸ், பீயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நாட் ஈஸி. அவர் நம்மளை பர்சனலாக இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவார்னா அது டிஃபிகல்ட். ஆனால் மெட்டீரியல் நாமளும் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம குடும்பத்தில் ஒன்று பண்ணுறோம்னா நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கேன், நீங்களும் இப்படி தான், எல்லோரும் அப்படி தான். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருப்போம். அவருக்கு பர்சனலாக கூட போய் பண்ணணும், அது வேறு. ஜஸ்ட் லைக் பிஎம் கூட இருக்கிறது வேறு. அது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இன்னும் பிஎம் பக்கத்துலேயே இருக்க முடியாது. ஸோ அவங்க நித்திய சித்தாஸ், கிருஷ்ணா அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுறாரு. ஈவன் நாம் கூட இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கோம், இல்லையும் கிடையாது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒருத்தர் தானம் கொடுக்குறீங்கன்னு வைங்க, அவருக்கு அந்த தானம் போகணும், அந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கீங்க. இந்த உலகத்தில் நம்ம எல்லோரும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பட் கிருஷ்ணா தனக்கு பர்சனலாக இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணால் அவர் ரேஞ்ச் இருக்கணும், முக்குணா தாண்டி இருக்கணும். அவங்கள தான் கூட வச்சுக்குவார். மற்றவங்கள ஓகே அவங்க கர்மா பிரகாரம் விடுவார். ஓகே, யூ பி இன்ஸ்ட்ருமெண்ட். ஆக பார்த்தா நம்ம எல்லோரும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பட் பர்சனல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகுனா நான் தகுதி இருக்கும். எல்லாமே பண்ணாலும் இம்பர்சனலாக பார்க்குறாங்க. different categories of jivas are here. Not everyone has bhakti adhikar. Adhikar பொறுத்து தான் பகவான் வந்து அதுக்குரியது பண்ணணும். ஸோ some people have karma அதிகாரம் போது அவங்களுடைய ஃபெய்த்தை பலப்படுத்துறதுக்காகவும் கிருஷ்ணா அப்படி. இப்போ இந்த லீவிங் கிளாஸ் டைம் கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாஸ் லீவிங் பார்த்தீங்கன்னா devotees know they is just going to another purpose of the sun setting and sunrise. ஆனால் வந்து ஜென்ரல் பீப்புளுக்கு வந்து சில பேர் கோட் பண்ணுறாங்க, கிருஷ்ணா உமன் செத்து போனாரு அப்படி காமிக்கிறாங்க. அது ப்ராப்பர் தான் மகராஜ் நம்ம அப்போ பக்தி வேறு டிஸ்கஸ் பண்ணாரு. ஏத்திஸ்ட்டு அப்படி தான் காமிக்க விரும்புகிறாரு. டிஃப்ரெண்ட் பீப்புள் வாண்ட் டிஃப்ரெண்ட் அதிகாஸ் இருக்காங்க. ஆமாம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து நார்மல் தானே கேட்குறேன். ஒய் ஷுட் பி டிஸ்டர்ப்? நாம் டிஸ்டர்ப் ஆகிறது கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவங்க அது விரும்புகிறாங்க, அது கிருஷ்ணர் கொடுக்குறாரு, இல்லையும் கிடையாது. பட் நம்ம பாகவத்தில் வேறு ஃபேமஸ் ஸ்லோகா பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே. பகவான் ரியலைசேஷன் த கம்ப்ளீட் ரியலைசேஷன். ஸோ மக்களுக்கு தெரியணும் திஸ் இஸ் த மோஸ்ட் கம்ப்ளீட், வெறும் பரமாத்மா கிடையாது. அது மக்களும் சொல்லித்தரணும். இல்லை அந்த ஸ்லோகம் ஏன் வருது? வதந்தி தத் தத்துவ விதஸ்தானம். அஃப்கோர்ஸ் எஸ், எல்லோரும் வரமாட்டாங்க. பட் உண்மை சொல்லி ஆகணும். பாகவத்தில் சொன்னது பகவான் ஒரு நபர் அப்படிங்கிற சொல்லி ஆகணும். அவங்க அதுக்கப்புறம் நான் ஒத்துக்க மாட்டேன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. புரியல, என்ன சொன்னீங்க?
சொல்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படி சொல்லுவாங்க. Yeah. அவங்க பற்றி பார்த்தாதானே அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஏன் மேபி அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு தெரியல. பட் என்னென்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லணும். லைக் கிருஷ்ணா பரம்பொருள், அவர் ஒரு நபர். ஏன்னா பகவத்கீதா உங்களுக்கு தெரியும், வேதத்தின் சாரம். அதில் கிருஷ்ணா பாருங்கள், சதுர்புஜேன ரூபேன அர்ஜுனா சொன்னோன்னே காட்டுறாங்க. அப்புறம் சௌமிய ரூபம், 2 கை ரூபம் காட்டுறா. ஸோ கிருஷ்ணா இஸ் அ பர்சன். பகவத்கீதையில் கிளியராக இருக்குது அவர் பர்சன். அப்போ அப்படி பேசும் பொழுது மேபி நம்மளால் அது ஏற்றுக்க முடியாது. வை டு யூ சே திஸ்? அவர் ஒரு நபர். அவர் ஒரு நபரை வந்து நபர் இல்லைங்கும் பொழுது நமக்கு அப்படி ஒரு அதிகாரம் கிடைச்சி பிரபுபாதர் மனசுல அட்லீஸ்ட் getting to know Yeah. அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல அது அப்போ நாம் சொல்லி ஆகணும். ஸோ இது இல்லை, சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாது. நீங்க அஃப்கோர்ஸ் புரியாது. பட் ஸ்டில் இது நீங்கள் பார்க்கலாம். இந்த துவைத அத்வைத்தவாதம் இது என்றைக்கும் பர்பெச்சுவலாக போயிட்டுருக்கு. இது வாதம் நடக்கும், மனசியா படிக்கும்போது அவங்களால புரிஞ்சுக்க புரியாது. தட் இஸ் ட்ரூ. இந்த மாதிரி கிளாஸ் இங்க வந்து அட்டெண்ட் பண்ணி இப்போ பேச்சு டிவோட்டி சொல்றது கேட்டாலும் புரியும். Yeah, that is true. So நீட் புரியாது. அதனால தான் மீட். ஸோ பாகவத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பியூர் டிவோட்டியோட அனுகிரகம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். டிவோட்டி அசோசியேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா இது உண்மை, நான் பல பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, அப்படியே டைவர்ட் ஆயிடுவாங்க. கிருஷ்ணா பர்சன் மட்டும் விட்டுருவாங்க. அதனால கடைசியில் அவங்க நினைக்கிற ரிசல்ட் அவங்க லைஃப்பில் பார்க்க முடியாது. கிருஷ்ணா இஸ் அ பர்சன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபைனலா அந்த டெஸ்டிங் ஆ. டெஸ்ட் பண்றாங்க. ரீசெண்டா ஒரு I don't want to mention any ஒரு ஃபேமஸ் டிவோட்டி ஒரு பாட்காஸ்ட்ல வந்து இத பத்தியே பேச ஆரம்பிச்சு. அதை பத்தி இப்ப நிறைய டிவோட்டிஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, God is testing me, I don't want that God. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப நம்ம டிவோட்டிஸ் அவங்க என்ன மீனிங்ல சொல்றாங்கன்னா, I want love. அதாவது ஒரு God லவ் கொடுக்கிறவர். If someone says God will test me, then I don't want a testing God. நான் சொன்னார் அது பயங்கர ப்ளஸ் நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட உங்களுக்கு கூட கேள்விப்பட்டிருக்கேன். What is your comment on this? இன்னும் கிளியராக நம்ம ஆச்சாரியஸோட கமெண்ட் எடுத்துக்கணும். பிரபுபாத் ஃபர்ஸ்ட் கேண்டோ 7th சாப்டரில் பிரபுபாத் எழுதுகிறார், கிருஷ்ணா பிரஹ்லாத் மகாராஜ் டெஸ்ட் பண்ணுவார், கிருஷ்ணா அர்ஜுனை டெஸ்ட் பண்ணுறார். அண்ட் சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் அந்த கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எழுதுகிறார், மாதவேந்தர் புரி டெஸ்ட் பண்ணுறார். கிளியராக ஸ்லோகாஸ் இருக்கே. இன் தட் கேஸ் அப்போ நான் எப்படி அவர் டெஸ்ட் பண்ண மாட்டேன் நான் சொல்ல முடியும்? ரெக்கார்டு இருக்குது, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் எப்படி கிருஷ்ணா டெஸ்ட் பண்ணுவார்? டெஸ்டிங் வேற மாதிரி இருக்கு. இது டெஸ்டிங்ங்கிறது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் 2 விதமாக இருக்குது. கிருஷ்ணா டெஸ்ட் ஏன் பண்ணுறாங்கன்னா ஸோ தட் மக்களுக்கும் புரிஞ்சுக்கணும் இவங்க யாருன்னு. நீங்கள் பாகவத்தில் ஃபர்ஸ்ட் கேண்டோ திரௌபதி 5 பசங்க இறக்குறாங்க. அந்த சம்பவம் நடக்கலைன்னா திரௌபதியோட ஒரிஜினல் கேரக்டர் யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும். அந்த சம்பவம் நடக்குன்னா திரௌபதி எப்பேற்பட்ட ஒரு பெண் அப்படின்னு நமக்கு தெரியுது. நான் படுற கஷ்டம் அஸ்வத்தன் அவங்க அம்மா படக்கூடாதுங்கிறான். இது நடக்கலைன்னு இப்படி ஒரு கேரக்டருக்கு நமக்கு தெரியாது. ஸோ கிருஷ்ணா இஸ் கிவிங் an எக்ஸாமினேஷன். ஸோ திரௌபதியோட குணங்கள் வெளிவருது, அதே பேஸ் டைமில் அர்ஜுனரோட குணங்கள் வெளிவருது. ஸோ கிருஷ்ணா பண்ணுறாரு அதெல்லாம். ஸோ டெஸ்ட்டே பண்ண மாட்டாருன்னு கிடையாது. ஆ பகவத்கீதாவே நான் சொல்றேன் நீ பண்ணிக்கோ. அப்புறம் பாஸ் ஆயிட்டாரு சில செய்யறாங்க. ஏன் கிருஷ்ணா சார் விம்ரிஷேத்த சேஷன் அதீச்சசி சதா குருங்க, நீ என்ன செய்கிற செஞ்சுக்கோ. கிருஷ்ணா இண்டிபெண்டன்ஸில் விடலை, பார்க்கலாங்கிறார். இட்ஸ் நாட் தட் கிருஷ்ணா டசன்ட். பிரபுபாத் எழுதுறார், ஆச்சாரியர் சொல்கிறாருன்னா அது உண்மை. இது நம்ம இது டிபேட்டும் பண்ண தேவையில்லை. ஏன்னா பிரபுபாத் எழுதியிருக்கார், டெஸ்ட்டு பண்ணுவார்னு எழுதுறார், அப்போ டெஸ்ட் பண்ணுவார். அண்ட் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமின்னு சொல்கிறார். பட் ஏன் அவர் அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. பட் பிரபுபாத் அப்படி சொல்லலை. டெஸ்டிங் இருக்கும். குப்பை டிகிரி வாங்குறதுக்கு அத்தனை டெஸ்ட்டு எங்க, குப்பை டிகிரி இங்கே வாங்குறதுக்கு அதுக்கு அத்தனை டெஸ்ட்டு. ஆனால் இங்கே டெஸ்ட் ஒன்று இருக்குன்னா அப்போ ஒரிஜினல் டெஸ்ட்னு ஒன்று இருக்கே. ஏன்னா அங்கே இல்லாமல் இங்கே ஒன்று இருக்காது. டெஸ்ட்னு ஒன்று இருக்குனாலே ஒரிஜினல் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, இல்லாமல் இது அப்படி இருக்கும். ஸோ டெஸ்டிங் இருக்கும், நோ டவுட். ஈவன் ராமர் பரதனை டெஸ்ட் பண்ணதாக ராமாயணத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ பரதன் டெஸ்ட் பண்ணுறாராம். பட் அவருக்கெல்லாம் தெரியும் ஊருக்கு காட்டணும் பரதன் எப்பேற்பட்டவன். அதனால ராமர் வந்து அந்த இது பண்ணுறார், மக்கள் தெரிஞ்சுக்கணும்.
ஆ. கான்ஷியஸ்னஸ் பற்றி சொல்லிட்டு ஆ நம்ம யார் ரொம்ப அப்சர்வ்டாக இருக்கோமோ அவங்க கான்ஷியஸ் நம்ம பாடி எஸ் யா இஸ் இட் ட்ரூ அதர் வே ரவுண்ட் ஆல்சோ Yes. பேட் ஆல்சோ சில பேர் மூஞ்சி இருவடைஞ்சிருக்குன்னா நம்ம சொல்லுவோம் டிப்ரெஸ்டாக Yeah. இருக்காங்க இஸ் தட் அவங்க கான்ஷியஸ் அப்படி இருக்காங்க எஸ் பார்க்கலாம். சம்டைம்ஸ் சில நிறைய பேர் சினிமா ஸ்டார் மாதிரியே எல்லாம் போட்டு போகிறாங்க அப்படின்னு அவன் கான்ஷியஸ்னஸ் எனக்கு வருது. அதே மாதிரி கிராப் வச்சுக்கிட்டு அதே மாதிரி கண்ணாடி போட்டுக்கிட்டு என்ன அந்த கான்ஷியஸ்னஸ் பார்த்து அப்படி ஆகும். இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பிரபுபா சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம யார் கூட ரொம்ப பழகுறோம் பேசுகிறோமோ அந்த குணங்கள் நமக்கு வந்துடும். ஒருத்தர் சினிமா சீரியலே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த கேரக்டரை மாறிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். இந்த சீரியல் பார்த்து இவங்க அந்த கேரக்டராகவே மாறிட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் எது ரொம்ப அப்சார்ப்டாக இருக்கணும் அது மாதிரி நான் ஆகிடுவேன். ஸோ தட் இஸ் ட்ரூ. ஆமாம். ஹரே கிருஷ்ணா. ஆ ஒரு கேள்வி. கிருஷ்ணி மற்றும் போஜ வம்சத்தினர் இவ்வாறு தங்களையே மறந்து விடுவார்கள் என எதிர்பார்க்கப்படவில்லை. அது என்ன ஸ்லோகா அது? அது 1 ஆ 4.1. ஆ என்ன சொன்னீங்க? எதிர்பார்க்கப்படவில்லை அப்படின்னு சில பிரபாதிகள் இருக்கு. இல்லை புரியல. அதாவது கிருஷ்ணி மற்றும் போஜ வம்சத்தினர் இவ்வாறு தங்களையே மறந்து விடுவார்கள் என எதிர்பார்க்கப்படவில்லை யா அப்படின்னு பொருள். ஓகே. அவன் வந்து ஆக்சுவலாக இது வந்து டேக் டேஸ் மைல்டு கிரிட்டிசிசம். இல்லை ஏன்னா எதிர்பார்க்கப்படவில்லை அப்படின்னு அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற ஆட்கள் கிடையாது. சரி சரி. ஆனால் மறுபடியும் அந்த பொருளுகள் வருது. இது கிருஷ்ணரோட வில், அவராக அப்படி பண்ணியிருக்காருங்கிறார். ஃபுல்லாக படிச்சு இப்போ கிளியராக வருது. பிரபுபாத் எழுதியிருக்கார். அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறது, அவங்க அந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கெட்ட வார்த்தையில் பேசிட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அவங்க அந்த மாதிரி மக்கள் கிடையாது. கிருஷ்ணர் பண்ணுறார். அதாங்க இது வந்து என்ன ஏன் இதை கேட்டேன்னாங்க, இது வேற நிறைய பேர் தப்பா புரிஞ்சுப்பாங்க. ஏதாவது படி போட்டு கிருஷ்ணருடைய வெளியிட்டு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நோ, அது எல்லாமே இப்போ நான் ஒருத்தர் கொலை பண்ணிட்டு கிருஷ்ணரோட வில்லுன்னு சொல்லக்கூடாது. அது கிடையாது. அது அந்த 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 நிலை அடைஞ்சவங்களுக்கு இது அது பட் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பேசுகிறவங்க இருக்காங்க. அதான் இது பகவான் பண்ணுறாருனோ அப்படி எல்லாமே பண்ணிக்கூடாது. பார்த்து தான் புரிஞ்சு. இந்த பாஸ்ட் டைம் கிருஷ்ணராக பண்ண வைக்கிறார். இப்போது ரஷ்யா உக்ரைன் இப்போ யுத்தமெல்லாம் ஈரான் கிருஷ்ணர் சாங்ஷன் பண்ணி தான் நடக்குது. ஆனால் கிருஷ்ணர் தான் பண்ணுறாருன்னா இல்லை. ஆனால் கிருஷ்ணர் சாங்ஷனில் தான் நடக்குது. தட் இஸ் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. கிருஷ்ணரை சாங்ஷன் பண்ணலை, ஆனால் கிருஷ்ணருடைய வில்லுனால நடக்குது. அப்படி அது இந்த பாஸ்ட் டைம். இந்த பாஸ்ட் டைம் அதுதான். இந்த பாஸ்ட் டைம் கிருஷ்ணரோட வில்லு தான் நடக்குது. உலகத்தில் யுத்தம் நடக்குது. இப்போது ஃப்ரான்ஸ் ஸ்பெயினில் இந்த காட்டு தீ வருது. கிருஷ்ணர் சாங்ஷன் பண்ணாமல் நடக்காது. கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணுற பட் கிருஷ்ணா காரணம் கிடையாது. கிருஷ்ணா காரணம் கிடையாது. சாங்ஷன் பண்ணனா நடக்குது, காரணம் கிடையாது. அடிக்கடி சொல்கிற எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர் ஒரு ஃபெயில் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டை டீச்சர் தான் ஃபெயில் பண்ணுறாங்க. பட் டீச்சர் காரணம் கிடையாது அந்த ஃபெயில்யூருக்கு. வெரி குட் எக்ஸாம்பிள். டீச்சர் காரணம் கிடையாது. அவர் ஃபெயில், அவர் காரணம் சொல்ல முடியாது. வெரி குட் எக்ஸாம்பிள். அவ்வளோ. ஸோ வேறு கொஷின்ஸ் இருக்கா? ஆ நம்ம எந்த அளவுக்கு எப்படி செல்ஃப் எவாலுவேட் பண்ணுறது, அதை வந்து நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கான ப்ராக்டிஸும் நம்ம பண்ண வேண்டியது. நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது. அப்போ அந்த செல்ஃப் எவாலுவேஷன் நம்ம இன்னும் எப்படி பண்ணணும்? ஏன்னா இது அவங்கவுங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணி யாரும் சொல்லி கொடுக்க முடியாது. சீனியர் டிவோட்டி சொல்கிறது நான் கேட்டேன். டெய்லி கிருஷ்ணாட்ட ப்ரே பண்ணணும், எனக்கு பியூர் டிவோட்டி காட்டி கொடுங்கண்ணா. அந்த பியூர் டிவோட்டியோட ஷெல்டரில் இருக்கும்போது எல்லாம் தெரியும். இது வந்து கிருஷ்ணரை டெய்லி கேட்கணும். எனக்கு பியூர் டிவோட்டி அசோசியேஷன் வேணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கிடைக்காது. வி டோன்ட் கேர். டெய்லி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது, ஸோ அந்த பியூர் டிவோட்டி ஷுட் கைட் மீ அன்கன்வென்ஷனலி அப்படின்பாங்க. அப்படின்னா நான் தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லணும் அவங்க எனக்கு. ஏன்னா ஏதோ அப்படியே மூசி நான் தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். அது நம்ம ரெடியாகவும் இருக்கணும். நான் ரெடியாக இருக்கும்போது நானும் அவங்கள பார்ப்பேன், இல்லையும் நான் பார்க்க மாட்டேன். நான் தப்பு பண்ணும்போது தப்புன்னு சொல்லணும். அது நான் கிருஷ்ணாட்ட வேண்டணும். ஐ வாண்ட் டு மீட் சச் அ பியூர் டிவோட்டி. என்னை கைட் பண்ணணும்.
நானாக என்ன நான் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் தான் சொல்லுவார் உடம்பு சரியில்லை, இவனுக்கு இந்த பிரச்சனை. நானாக கண்டுபிடிச்சிக்க முடியாது. பியூர் டிவோட்டி அசோசியேஷன் இருக்கும்போது தட் டிவோட்டி கைட்ஸ் அஸ். உங்கள்கிட்ட இது இருக்குது, பார்த்துக்கோ, சேஞ்ச் பண்ண. ஸோ பியூர் டிவோட்டி அசோசியேஷன் வேணுன்னா கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை பண்ணி ஆகணும். நானாக உட்காந்து சேன் பண்ணிவிட்டு அப்படியே நான் வைகுண்டம் போயிடுவேன், அதெல்லாம் நடக்காது. இம்பாசிபிள். த பியூர் டிவோட்டி அசோசியேஷன் வேணும், அந்த கைடன்ஸில் தான் போக முடியும். ஸோ அப்போ நான் பண்ணுற தப்பெல்லாம் கண்டிப்பாக குட்டி காட்டிடுவாங்க, மேக்கிங் மிஸ்டேக்ஸ். அப்போ தான் அந்த சூக்ஷ்மமான இன்டாக்சிகேஷன் வெளியே வருவோம், வேறு வழி கிடையாது. நோ, நான் சொன்னது அஃப்கோர்ஸ் யாருக்கு எந்த பகவானுக்கு பல அவதாரங்கள் இருக்குது, எந்த அவதாரம் பிடிக்குதோ அது பர்ஃபெக்டாக அந்த பாஸ்ட் டைம்குள்ளே போயிட்டு தான் போவாங்க. அப்படி தான் வரும். எல்லோரும் எல்லா பாஸ்ட் டைம்லையும் போக மாட்டாங்க. ஒருத்தருக்கு சில பேர் ராமர் பிடிக்கும், சில பேர் நரசிம்மர் பிடிக்கும். அப்போ அந்த பாஸ்ட் டைம்குள்ளே போவாங்க. பாஸ்ட் டைம்குள்ளே போய் தான் வைகுண்டம், டைரெக்டாக போக மாட்டாங்க. எஸ், நமக்கு தெரிய வரதே ஒரு மெர்சி. செம்ம தெரியுதே, ஓ எங்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரிய வரதே ஒரு நல்ல விஷயம். டயக்னோசிஸ் பண்ணியாச்சு, ட்ரீட்மெண்ட் தான் நெக்ஸ்ட். டயக்னோசிஸே பண்ணலைன்னா ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. ஸோ தெரியுறது நல்லது, ஓ எங்கிட்ட இதெல்லாம் இருக்குது. அது நம்ம ஒர்க் பண்ணணுன்னா ஒரு சீனியர் டிவோட்டி வேணும், அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லி ஆகணும். அதுதான் உபதேசாமிருத்தால் அந்த 6 விதமான இன்ட்ராக்ஷன்ஸ், ததாதி, நான் அதெல்லாம் இருக்கு இல்லையா, என்கொயரி நம்ம போய் சொல்லி ஆகணும். ஐ ஹாவ் திஸ் ப்ராப்ளம், அது ஓப்பனாக சொல்லி ஆகணும். ஸோ நம்ம பாகவத்தில் பார்க்கலாம், இவன் பிரஹ்லாத் மகாராஜ் அவங்க எல்லோரும் வேண்டும் பொழுது உங்கள் பியூர் டிவோட்டியோட அசோசியேஷன் வேணும் தான் கேட்குறான். அது ஆர்டினரி கிடையாது. அது நடக்காமல் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஈவன் மார்னிங் பாடுறோம் இல்லையா, ராமச்சந்திர சங்காமாகே நரோத்தமதாசா பாடுறார். எனக்கு ராமச்சந்திரா, ஆக்சுவலாக ராமச்சந்திர ராமர் கிடையாது, ராமச்சந்திரன் ஒரு டிவோட்டி, அவரோட சங்கம் வேணும்னு நரோத்தம் தாஸ் தாக்கூர் பாடுறார். அந்த பாட்டில் கடைசியில் அப்படி தான் வரும். ஓ பியூர் டிவோட்டி அசோசியேஷன் வேணும், டெய்லி கிருஷ்ணாட்ட ப்ரே பண்ணி ஆகணும். அண்ட் தென் அது தந்தாப்பில் நடந்துக்கும் பொழுது வி மீட். அப்புறம் தான் அனர்த்தாலேருந்து கம்ப்ளீட்டாக வரும். அப்படி தான் நடக்கும். எஸ், யா மீட்டிங் அவர்கிட்ட இது பேசணும், கிருஷ்ண கதா டிஸ்கஸ் பண்ணுறது, அதுதான் அசோசியேஷன். எஸ், அதுதான் அந்த ததாதி, இந்த உபதேசாமிருத்தம் வருது இல்லையா, ஃபிசிக்கல் மீட்டிங் கிடையாது. போய் அவர்கிட்ட பேசி உக்காந்து கேட்கணும், நான் எங்கே சேஞ்ச் பண்ணுறது, அது சொல்லுவாங்க டெஃபினட்டாக. ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? வேறு ஏதாவது? ஸோ இந்த மாதம் ஆகஸ்ட் 23 வந்து ஜுலன் யாத்ரா, ராதாகிருஷ்ணா ஊஞ்சல் சேவை, யாரும் மறக்க வேண்டாம், வெரி இம்பார்ட்டண்ட். தென் 28 பலராம ஜெயந்தி, காலையில் எங்கள் அபிஷேகம் எல்லாம் இருக்குது, எப்பவும் போல் சொற்பொழிவு இருக்குது, பிரசாதம், யாரும் மிஸ் பண்ண வேணாம், வெரி இம்பார்ட்டண்ட் இவெண்ட்ஸ். தென் செப்டம்பர் 4 எல்லாம் தெரியும் ஜென்மாஷ்டமி. செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பிரபுபாத் வியாச பூஜா, சண்டே வந்து அன்னைக்கு மார்னிங் மட்டும் இங்கே ப்ரோக்ராம் கிடையாது, அன்றைக்கி மட்டும் ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்குது. செப்டம்பர் 6 மார்னிங் மட்டும் ப்ரோக்ராம் இல்லை. அது ரீசன் எல்லாம் இங்கெல்லாம் வேலை நிறையா இருக்கும். அன்றைக்கி மார்னிங் மட்டும் பாகவதம் இல்லை, ஈவினிங் ப்ரோக்ராம் ஆஸ் யூஷுவலாக இருக்குது. அன்றைக்கி வந்து பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ் கிளாஸ் இல்லை அன்றைக்கி மட்டும், பட் ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ வாங்க, மார்னிங் யாராவது வந்து சேவைக்கு வரணும்னா வரலாம். ஏன்னா இங்கே க்ளீனிங் சேவை நிறையா இருக்கும்,
அது டிவோட்டிஸ் சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓம் தத் சத்.